வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நேர்ல பாருங்க. ஓகே, ஸோ நம்ம கூட பிள்ளையாரும் இருக்காரு. சரி, நான் கேட்குறேன் உங்ககிட்ட, இப்போ ஜனநாயகன் ஒரு படம் வெளியே வருது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பல கோடி, நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்துலேருந்து பல கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை வெளியிடுறாங்க. ஆனால் அந்த படம் டக்குன்னு இன்டர்நெட்டில் லீக் ஆனால் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் சார்? இன்னைக்கு இருக்கிற நீங்க கேட்கிற கேள்வி வந்து பொதுவான கேள்வி. நீங்க ஒரு விஷயத்த கேட்கறீங்க. இந்த விஜய் மேட்டர் தான் கேட்குறேன். அந்த விஜய் மேட்டர் தான் கேட்கிறேன். டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு வந்து டோட்டலி ஃபுல்லா கம்ப்ளீட்டா இங்க இருந்து அமெரிக்கால என்ன நடக்குதுன்றது பாத்துக்கலான்ற மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த மாதிரி இருக்கு. ஏங்க, அது வந்து சென்சார் ஆன படம். ஒரு படம் தியேட்டர்ல போகுது, அதை திருடி போடுறாங்க. ஓகே, சரி, படமே வெளியே வரலையேங்க. ஆயின் படத்திலேயே அது மாதிரி எப்படி திருடி வந்து எங்கேயோ எடுத்த போட்டு எவ்வளவோ இது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மேல் அதிகாரி இது அதிகாரி லெவல் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதுதான் உண்மை. இதுக்கு வந்து திமுகவை நம்ம குற்றம் சாட்டலாமா இல்ல பிஜேபி குற்றம் சாட்டலாமான்னு மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இது பிஜேபி, இது வந்து டிஎம்கே, அண்ணா டிஎம்கே, இதெல்லாம்ன்றது ஒரு கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இருக்கிற, நான் பொதுவா சொல்றேன், எல்லாத்துக்கும் மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு பணம் தேவை. இது வெளியே வந்தா எனக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்கணும்னு நான் கூட செஞ்சுட்டு வந்த வேலையை. சோ இது வந்து அதிகாரிகள் லெவல்ல நடந்திருக்கு. அதிகாரி லெவல்ல அவனுக்கு மேல ஒரு பதவியில ஒருத்த உட்காந்து இருப்பான். இது கட்சி தூண்டுதல் கிடையாதா? கட்சி தூண்டுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அதிக சார், ஒரு விஷயம் கேட்க, ஒரு இடத்துல ஒரு இடத்துல திருட்டு நடக்குது. திருடும் போது வந்து அவனுக்கு இந்த இடத்துல திருட போறேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இங்க இருக்கிற சரௌண்டிங் அதிகாரி இல்லாம அவன் செய்ய முடியாது. ஓகே, உண்மை. ரைட்.